ஆக இந்த காலவேளையிலே So in this morning time, புது சீரிஸ் என்னவென்றால் what is the new series? Where the Eyes Go, பார்வை Life எங்கோ, Follows. பார்வை எங்கோ வாழ்க்கை அங்கே. ஆமென். சொல்லுங்க, என் பார்வை எங்கோ. Where my eyes go. சத்தமா சொல்லுங்க, என் பார்வை எங்கோ, Where my eyes goes, என் வாழ்க்கை அங்கே. my life follows. என் பார்வை எங்க இருக்கிறதோ Where my eyes are, அங்குதான் என் வாழ்க்கையும் இருக்கும். and that is where my life will also be. The world hates God's people. இந்த உலகமானது தேவனுடைய ஜனங்களை வெறுக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னாலே உலகம் வெறுக்கிறது. So if you say you are a child of God, the world hates you. காரணம் என்ன? What is the reason? உங்க நம்பிக்கை வேற, Your belief is different. என் நம்பிக்கை வேற, My belief is different. உலகத்தானுடைய நம்பிக்கை வேற, And the belief of the world, it's different. உங்க ஆதாரம் வேற, Your source is different. உலகத்தான் ஆதாரம் வேற, And the source of the people of the world is different. உங்க ரட்சகர் வேற, Your savior is different. உலகத்தான் ரட்சகர் வேற, And the people of the world savior is different. உங்கள் சமாதானம் வேற, Your peace is different. உலகத்தான் தேடுகிற சமாதானம் வேற And the இடத்துல. people of the world, this peace that they are seeking is உங்க different. கன்விக்ஷன் வேற, Your conviction is என் different. கன்விக்ஷன் வேற, My conviction is different. உலகத்தான் கன்விக்ஷன் வேற, And the people of the world's conviction is உங்க different. பாதை வேற, Your path is என் different. பாதை வேற, My path is different. உலகத்தான் பாதை வேற. And the people of the world's path is different. அதனால தான் உலகம் உங்களை வெறுக்கிறது. And that is why the world hates you. உலகம் உங்களை பார்த்தால் எரிச்சல் அடைகிறது. It gets irritated when they look in the world. என்னடா looks இவங்க at you. எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்கிறாங்க. How these people are different in ஒரு everything. பெரிய கூட்டமே போகுது இந்த பக்கம். A big gathering is going this side. இந்த ஆள் இந்த அம்மா எதுக்குமே மயங்க மாட்டேங்குது. And this lady is not falling for anything. கூட்டத்துக்கு பின்னால ஏன் வர மாட்டேங்கிறாங்க? Why they are not following the இவங்களுக்குன்னு ஒரு majority? கூட்டம் இருக்கு. They seem to have a separate group. இவங்களுக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. They have a separate fellowship. இவங்களுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கிறது. They have a separate truth. இவங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் And இருக்கிறது. they have a separate இவங்க conviction. வித்தியாசமா So இருக்கிறாங்களே. they seem to be different. அதனால தான் பாருங்க, And that is why, நம்மை தாக்க முற்படுகிறான். that is why they are trying to harm us. அந்த நாட்களிலே Those days, யூதர்களை பார்த்தாலே when people looked at Jews, யூதர் அல்லாதவர்களுக்கு வெறுப்பு தான். the people who were not Jews, they showed hatred. அந்த காலத்திலிருந்து Even from those days, ஆண்டவருடைய பிள்ளைகளை உலகம் நேசிக்கவில்லை. the people of the world did not like God's people. எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நெருக்கடி By கொடுத்தார்கள். all means, they troubled them. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழக்கூடாது என்று சொல்லி They decided the people of God should not be living. என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. And whatever they could do to harm them, they did everything. பார்வோனை பார்க்கும் பொழுது When you look at Pharaoh, ஆண்டவருடைய ஜனங்களை கடலிலே மூழ்கடிக்க வகை தேடினான். so he was finding out schemes to drown the people of ஆனால் God. ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்வைங்க But the sight of the people of அவங்களுக்கு God, அவங்களுக்கு எதிராக இருக்கிறதான சமுத்திரத்தின் மீது கிடையாது, கடலின் மீது கிடையாது. their eyes were not on the sea. அவங்க பார்வை ஆண்டவர் மீது. Their vision was on God. சமுத்திரத்தை அடக்கி ஆளுகை செய்கிறதான, The one who controls the sea. அலைகளை அமைதலாயிரு என்று கட்டளை The இடுகிறதான one who commanded the waves to be அந்த calm. ஆண்டவர் மீது தங்கள் பார்வையை பதிய And they வைத்தார்கள். fixed their eyes on that God. அவர்கள் வெட்கப்படவில்லை. And they were not put to shame. ஆக நீங்க அடுத்தடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா So when you look beyond this, ஆண்டவருடைய ஜனங்கள், the people of God, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் the people who worship God, உலகத்தில் முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். they should completely be erased from the world. ஜெர்மனில வச்சு In Germany, மில்லியன் கணக்கான யூதர்களை ஒரு சர்வாதிகாரி அழித்து போட்டான். millions of Jews were killed by குழந்தைகள்ல இருந்து பெரியோர் முதியோர் அத்தனை பேரையும், right from the little children to the elders, லட்சக்கணக்கான யூதர்களை lakhs and lakhs of Jews. ஒரு சர்வாதிகாரி அழித்து There's போட்டான். one person who killed everybody. இன்றைக்கும் பாருங்க, Even today, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நேராக for the people of God, பல விஷயங்கள், பல காரியங்கள், பல சக்திகள் எழும்பி there கொண்டிருக்கிறது. are many strong forces which are acting against them. இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடுதான், Israel is a very small ஒரு nation. குட்டி நாடுதான், It is a very small ஒரு nation. சின்ன புள்ளிதான். It is just a small dot. உலக வரைபடத்தை நீங்க எடுக்கும் So பொழுது if you look at the world map, இஸ்ரவேலை நீங்க தேடணும். you need to search for the nation of இந்தியாவை Israel. நீங்க கண்டுபிடிச்சிடலாம், You can easily find out India. ஆஸ்திரேலியாவை You can கண்டுபிடிச்சிடலாம், find out Australia. அமெரிக்காவை You can கண்டுபிடிச்சிடலாம், find out America in the என் map. பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவை Even you can கண்டுபிடிச்சிடலாம். find out Pakistan and Sri Lanka in the map. இஸ்ரேலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
But it's very difficult to locate Israel அவ்வளவு in map. குட்டியான ஒரு நாடு. It is a very small ஆனால் nation. அந்த நாடை சுற்றிலும் But surrounding that nation, எதிரிகள் இருக்கிறாங்க. there are enemies. அவங்கள வைப் அவுட் பண்ணணும்னு சொல்லி துடியா And துடிக்கிறாங்க. these enemies are waiting to wipe away Israel. அந்த நாளிலே Those days, அதே போல ஒரு சூழ்நிலை இருந்தது. there was a similar situation. அந்த சூழ்நிலையில் In that situation, எங்கு பார்த்தாலும் wherever they looked, பயங்கரமான சூழ்நிலை, it was a very troublesome situation. அழிவுதான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக, There was only destruction in front of their eyes. பயமுறுத்தல் தான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக. They were all scared by people. ஆக பிசாசு நாச வேலையில் ஈடுபட்டு வந்தான். So the enemy was in the work of destruction everywhere. ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், So one psalmist says, எங்களை சுற்றிலும் எத்தனை எதிரிகள் இருந்தாலும், though so many enemies may surround us, எத்தனை பயமுறுத்தல்கள் இருந்தாலும், though they may surround us and do all sorts of things, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, if we keep looking at those enemies, ஆண்டவரே God, எங்களுக்காக நீங்க நியமிச்சிருக்கிற அந்த பாதையை, the way that you have ordained for us, அந்த திசையை that path, நாங்கள் இழந்து போவோம். we would lose that. நாங்கள் சேர வேண்டிய இடத்தை அடைய மாட்டோம். We will not be reaching our destination. அதனால And that is why நாங்கள் என்ன செய்வோம்? what we would do, என் கண்களை உம்மீது நாங்கள் we will ஏறெடுப்போம். lift up our eyes to you, God. சங்கீதம் 123 Psalms 123. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், And this psalmist says, ஆண்டவரே Dear Lord, வானத்தையும் பூமியையும் படைத்த the one who created the heavens and the earth, சிங்காசனத்தில் the வீற்றிருக்கிற one who is seated on the throne, உம்மீது என் கண்களை நான் பதிய and unto வைக்கிறேன். you I will lift up my eyes. எல்லாரும் சொல்லுங்க, உம்மீது Say unto you, சிங்காசனத்தில் the one who is seated on the பரலோகத்தில் throne, the one who is seated in heaven, வீற்றிருக்கிற என் தேவன் மீது one who is seated in the heaven, என் unto my கண்களை Lord, நான் பதிய and I will வைப்பேன். lift up my eyes and fix my eyes on you. ஹalleluya. இந்த ஒரு இது ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் பாருங்க. So you see the good intention behind அவனுடைய this. கண்கள் ஆண்டவர் மீது இருக்கிறது. His eyes were upon God. It is good to have someone to look up to. அவர் மேல் நாம் பதிய வைப்பது மிகவும் யாராச்சும் ஒருவரை பார்க்கிறது நல்லது. It is very good to look at someone. பிரச்சனை அப்படினு சொல்லி So வரும்பொழுது, when there is a problem, நெருக்கடின்னு சொல்லி when there வரும்பொழுது, is a crisis, ஒரு குழப்பம் சொல்லி there is வரும்பொழுது, some confusion, ஒரு சோதனைன்னு சொல்லி or some வரும்பொழுது, kind of a trial. ஐயோ யாருக்கு கால் பண்ணலாம், Also, whom will I call? யார்கிட்ட பேசலாம், Whom can I talk? யார்கிட்ட ஷேர் பண்ணலாம், Whom can I share my யார் problem? நல்ல ஆலோசனை Who கொடுப்பாங்க, would give me a good counsel? யார் நல்ல ஆறுதலை கொடுப்பாங்க. Who would comfort me? ஆக யாரையாச்சும் ஒருத்தரை பார்க்கிறது நல்லதுங்க. So it is always good to look at someone. ஆண்டவர் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவர்களை நமக்காக வைத்திருக்கிறார். God has kept good counselors who would give us good counsel for us. ஆனால் But நாம் ஞானமா இருக்கணுங்க. I need to have wisdom. Because look makes the difference. ஏனென்றால் நாம் பார்ப்பது மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆமென். எதை நம்ம பார்க்கிறோமோ, Whatever we see, சொல்லுங்க, எதை நான் பார்க்கிறேனோ, whatever I see, எதை நான் காண்கிறேனோ, whatever I look, அது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு and that வரும். makes a big difference. ஆமென். பிரச்சனை பார்ப்பதில் அல்ல. Our problem is not what we see. ஆமென். பிரச்சனை பார்ப்பதில் அல்ல. Our problem is not in our seeing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை பார்ப்பதில் அல்ல. Say our problem is not in our looking. Problem is not that we are looking. ஆண்டவர் எனக்கு ரெண்டு கண்ணை கொடுத்திருக்கிறாரு. God has given me two eyes. என்ன கண்ணை கொடுத்திருக்கிறார், பார்க்கிறது பெருசல்ல, முக்கியம் அல்ல. God has given me eyes, so looking something is not a problem. அது பிரச்சனை அல்ல. And that is not the problem. The problem is என்ன பிரச்சனை என்றால் what and where we are looking. நாம் எங்கே எதை பார்க்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. சொல்லுங்க, பிரச்சனை. The problem, சத்தமா சொல்லுங்க, பிரச்சனை the problem, என் பார்வையில் அல்ல. it's not what I in my looks. பிரச்சனை The problem எங்க is இருக்கிறது என்றால், where it is. யாரை பார்க்கிறேன், To whom am I looking எதை to? பார்க்கிறேன், What am I looking? எங்கே பார்க்கிறேன். Where am I looking? சொல்லுங்க, யாரை பார்க்கிறேன், Whom am I looking? எங்கே பார்க்கிறேன், Where I am looking? எதை பார்க்கிறேன். What I am looking? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் உங்க பிரச்சனைன்னு And சொல்லுங்க. say that is what is your problem. அதுதான் உங்க பிரச்சனை. That is what is your இத problem. நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா, So if we correct this, ஆமென், என் பார்வை எங்கோ,
wherever is my இங்க look, கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை அங்கே. and that is where is my life. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல Beloved, just like your soul நீ lives, எல்லாவற்றிலும் வாழ்ந்து you need to live in everything, சுகமாய் இரு. and you should lead a good life. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு சொன்னா So if you need to lead a good life and have in everything, என் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். the way my eyes are very very important, where I நம்மை see. சுற்றிலும் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. Around surrounding us, there are so many things that are happening. இங்கே உள்ள நம்ம சுகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். So here we are sitting inside comfortably. வெளியே நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு And இருக்கு. outside there are many things that are உலகத்தில் happening. நிறைய காரியங்கள் நடந்துட்டு In the இருக்கு. world there are many things that are happening. எதிர்பாராத காரியங்கள் நடக்கு. Unexpected things are happening. கண்களால் நம்ப முடியாத காரியங்கள் நடந்துகிட்டு We இருக்கு. cannot believe that with our own eyes. என்ன 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, Just 2 days back, என்ன ஒரு அம்மா வாக்கிங் போறாங்க காலையில. one lady, she went for her walking வாக்கிங் as போயிட்டு usual. இருக்கும் பொழுது As she was doing her walking, இன்னொரு பக்கம் அவங்க வீட்டு நாயை அவங்க வாக்கிங் கொண்டு வராங்க. on other side another lady brought her house dog அந்த for a நாயை walking. வெளியே கொண்டு வரும் பொழுது And when she brought that dog அது outside for பயங்கரமான walking, ஒரு நாய் போல it seems to be a very dangerous dog. அந்த ஓனரை தாண்டி மேற்கொண்டு Beyond that owner's grip, அந்த ஓனர் கையை உதறி தள்ளிட்டு it just pulled itself away from that grip, வாக்கிங் வந்த லேடியை அட்டாக் பண்ணுதுங்க. and it attacked the other lady which came there for her walking. அந்த காட்சியை பாத்தீங்கன்னா ஆடி போயிருவீங்க. If you look at this scene, you will get really troubled. என்னடா இது, வாக்கிங் வரலான்னு வந்தேன், What is this? I just came for my usual இந்த walk. மாதிரி ஒரு ஃபெரோஷியஸ் டாக் என்னை அட்டாக் பண்ணனும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட I எனக்கு never நினைக்கல. even expected such a ferocious dog would come and attack அந்த me. அம்மாவை கீழே தள்ளி And it pushed that woman நல்ல down, கடிச்சு கொதறி and it bit her so much, தலையில 10 and ஸ்டிச்சுங்க. she had to put 10 stitches on her அந்த head. அம்மாவை காப்பாத்த போன அந்த ஆளையும் கடிச்சு போட்டுச்சுங்க. And the other man who tried to help this woman, he was bit by the dog. வெளியில என்ன நடக்குதுன்னே புரியல. So we don't understand what is happening outside. யாரை நீங்க குறை சொல்லுவீங்க? Whom will you say anything against? என்ன யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? You cannot blame anyone. ஏமா நீங்க அந்த நாள்ல வாக்கிங் Why வந்தீங்க? did you go for your walk on that உங்க day? தப்பு. It is only your நீங்க problem. வீட்லயே இருக்கணும். You should have been at your house. வாக்கிங்க்கு வரவே கூடாது. Do not come out for your walk. உங்க தப்புன்னு சொல்ல முடியுமா? Can we say that it was the problem of that lady? அந்த நாயை வெளியே கொண்டு வந்தாங்களே, And the lady who brought her dog out for walk, அவங்க தப்புன்னு சொல்ல முடியுமா? can we blame her and say it was her அல்லது mistake? அந்த நாயை தப்புன்னு சொல்ல முடியுமா? Or can you blame the dog and say it's the dog's mistake? அந்த நாய் மைண்ட்ல என்ன இருந்துச்சோ தெரியல. We do not know what was going on in the mind of the அது dog. ஒருவேளை கொலவெறியில இருந்திருக்கும். Maybe it was trying to kill someone. எஜமான் மேலேயே கொலவெறியில இருந்திருக்கும். Maybe with the owner that it would have had that kind of a கொஞ்சம் உள்ளத்துல mindset. நன்றி இருந்ததுனால இவங்களை ஒண்ணும் பண்ண கூடாது, மத்தவங்களை என் கோவத்தை Because காட்டி. it had a little gratitude, it did not want to hurt the owner. ஆக என்ன நடக்குதுன்னே So புரியலங்க. we don't understand what is இதெல்லாம் happening. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா So if you look at all these ரொம்ப things, டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. we get disturbed easily. நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். And yesterday I watched a news. கான்ஃபிடென்ட் குரூப். Confident group. கான்ஃபிடென்ட்னா ஒரு பெரிய நம்பிக்கை. Confident means it shows our faith. ஸ்கிராட்ச்ல இருந்து ஒருத்தர் கான்ஃபிடென்ட் குரூப் ஆரம்பிச்சாரு. A person right from the scratch, he brought this confident group up. நிறைய ரெசார்ட்டுங்களை கட்டினாரு. He built many resorts. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் And கட்டினாரு. he built many apartments. இன்னைக்கு அவருடைய worth 9,000 crores. He's worth 9,000 crores. என்ன அவர் ஒரு கிறிஸ்தவர். He was a Christian. ஸ்கிராட்ச்ல இருந்து Right from the scratch. பயங்கரமான கோடீஸ்வரனா And எழும்பினாருங்க. he became a crorepati. அவரை இடி ரைட் பண்ணாங்க, இன்கம் So டாக்ஸ். he had an income tax rate. இடி ரைட் பண்ணாங்க. Had an income tax rate. அவ்வளவு கோடிகளுக்கு சொந்தக்காரர். He was worth so many crores. பெரிய சாதனைகளை செய்தவர். And he has achieved many things in his life. உலகத்தில் உச்சிக்கு போனவர். As he rised up to the top in the ஒரு world. சின்ன சோதனை But வந்தது. there was a very small trial. நியூஸ் சொல்லுது, நமக்கு தெரியாது. That's what the news says, we don't know. நான் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவரு He said that he would go back to his room and come back. கான்ஃபிடென்ட் குரூப்னு ஆரம்பிச்சவர், அவருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்ல. The one who started the confident group, he didn't have the கன் confidence. எடுத்து தண்ணியை சுட்டுக்கிட்டாருன்னு Took out சொல்றாங்க. his gun and he shot himself. நமக்கு தெரியாது. But we don't know. உண்மையில் என்ன நடந்ததோ நமக்கு தெரியாது. What was the truth, we don't know. இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா, If you look at another news, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? why am I sharing all these உலகத்தில் things? இதெல்லாம் நடக்குங்க. All these things are happening in the பக்கத்துல world. பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுமே புரியல Say உலகத்துல. we are not able to understand
find anything in this என்னமோ world. நடக்குது, Something is happening மர்மமா and இருக்குது. everything seemed to be இங்கதான் இருக்கிறீங்களா? a secret. மகாராஷ்டிரா சிஎம் டெபியூட்டி The சிஎம் deputy CM of Maharashtra, அவர் பாருங்க பிளேன்ல போறாரு, so he flies in his plane. சொந்த பகுதிக்கு போறாரு. He was going for a நல்ல propaganda in his own place. எக்ஸ்பர்ட் பைலட், And there was an expert pilot in that நிறைய plane. ஆயிரக்கணக்கான மைல்ல என்ன பைலட்டா And இருந்திருக்கிறாரு. was a pilot, he had thousands of miles to his credit. அந்த அனுபவத்தை சார்ந்தவர் So he had so much experience with him. மகாராஷ்டிரா டெபியூட்டி The சிஎம் deputy CM of Maharashtra, பிளேன்ல உட்கார்ந்தாரு. he sat in that plane, சேஃபா போய் லேண்ட் ஆக முடியல. but he could not land safely. எல்லாரும் செத்து போனாங்க. Everyone who traveled in the flight, they உலகத்தில் died. என்ன நடக்கிறது? So what is happening in this நம்மை world? சுற்றிலும் ஆபத்து இருக்கிறது. There is so many dangers surrounding நம்மை us. சுற்றிலும் அழிவு There is so பார்க்கிறோம். many things which are happening around அக்கிரமத்தை us. பார்க்கிறோம். We are seeing so many unwanted அநியாயத்தை injustice பார்க்கிறோம். things. Injustice things are ஆக happening. யாரை கேட்க முடியும்? Who can ask and whom? கேள்வி கேட்கிறவங்க எல்லாம் அடிச்சு சாகடிக்கிறாங்க. Whoever is asking questions, they are beaten up and they are யாரும் killed. யாரையும் பார்த்து கேள்வி கேட்க Nobody முடியாது. can look at another person and ask a பக்கத்துல பார்த்து question. சொல்லுங்க, உலகத்தை நீ மாத்த முடியாதுன்னு Say சொல்லுங்க. you cannot change the world. உலகத்தில் நடக்கிறதை நாம் தடுக்க முடியாது. We cannot stop the things that are அதே happening in the நேரத்தில் world. But at the same time, உலகத்தில் நடக்கிற காரியங்கள்ல the things that are happening in the world, நம்மை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு in order that it need not disturb us, அவருக்காக வாழணும்னு சொன்னா and if we have to live for him, என் கண்கள் அவர் மீது இருக்க my வேண்டும். eyes should be upon him. ஆமென். என் கண்கள் அவர் மீது இருக்கணுங்க. My eyes should be upon him. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. இப்படி நடக்கிற காரியங்கள் எல்லாம் So the things that are happening நம்முடைய like this, கவனத்தை டிமாண்ட் பண்ணுதுங்க. it is demanding our இத பாரு, seeing. Look at this. அத பாரு, Look at that. இங்க வா, Come here. அங்க போ, You go there. அத செய், You do that. இத செய்யன்னு You do this. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் So எல்லாம் all these things which are happening in the world, நம்முடைய கவனத்தை கேட்கிறதுங்க. it is asking that we should give our attention பக்கத்துல to பார்த்து that. சொல்லுங்க, கவனமா இருக்கணும்னு So you சொல்லுங்க. need to be careful. இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா You இருக்கணும்னு need சொல்லுங்க. to be very எது careful. நம்முடைய கவனத்தை ஈர்க்க முயற்சி செய்தாலும் Whatever things that may try to take our என் attention, கண்கள் என் ஆண்டவர் மீது my இருக்கணும். eyes will be upon my என் God. கண்கள் ஆண்டவர் மீது My இருக்கணும். eyes will be upon my God. Hallelujah. Look makes the difference. நாம் பார்ப்பது வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, என் பார்வை, My look, என் கவனம், my look, அதுதான் வித்தியாசத்தை கொண்டு and வரும். that's what will make the என் difference. பார்வை எங்கோ Wherever is my attention, அங்குதான் என் வாழ்க்கை. and that is where is my என் life. பார்வை எங்கோ Where my eyes goes, அங்குதான் வாழ்க்கை. and that is where my life ஆக இன்னைக்கு follows. சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னு So if சொன்னா, you look at the social media இந்த today, டிஜிட்டல் உலகம் பாத்தீங்கன்னு if you சொன்னா, look at this digital world, இந்த பெரிய உலகத்தை it makes the big world, ஒரு குட்டி போனுக்குள்ள கொண்டு it வந்துருது. brings into a small phone. ஒரு குட்டி கேட்ஜெட்ல கொண்டு It வந்துருது. brings into a very small அந்த gadget. குட்டி கேட்ஜெட் உலகத்தையே நீங்க பார்க்கலாம். In that small gadget, you can see the entire world. 1000 மைல்கள் கடந்து ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா அந்த நிமிஷம் உங்க கையில அந்த இன்ஃபர்மேஷன் If வருது. something is happening 1000 miles away, within the next second you will get to see that in your small gadget. ஆக எதை பார்க்கிறோம், So whatever we see, யாரை பார்க்கிறோம், whomever we are seeing, அதுதான் நமக்கு முக்கியம். and that is what is important. ஆமென். நம்ம குட்டி விசுவாசம், Us little faith, இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் விசுவாசின்னு சொல்லுங்களேன். say I'm a believer, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கிறது, I have so much எனக்கு faith, கொஞ்சம் விசுவாசம் இருக்கு. I have small என் faith, குட்டி ஃபெய்த்தோ, whether it is my என் small little faith, faith-ஓ, whether it is my little என் faith, மோர் ஃபெய்த்தோ, or whether it is my more அது faith, முக்கியம் அல்ல. that is not என் important. பார்வை எங்க இருக்கிறதோ, Wherever is my சொல்லுங்க, eyes, என் குட்டி ஃபெய்த், my little faith, என் பெரிய ஃபெய்த், my big faith, அதை தாண்டி beyond that, என் பார்வை எங்க இருக்கிறதோ where my eyes are, அங்குதான் என் வாழ்க்கை இருக்கிறது. and that is where my life is. ஆமென். ஆமென். 3 மணி நேரம் ஜெபம் பண்ணலாங்க. You can pray continuously for 3 hours. சந்தோஷம். It is nice, it's good. காலையில நான் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன் Early பாஸ்டர். morning I get up at 3 a.m. and pray. எத்தனை மணிக்குங்க? What time it is? 3 மணிக்கு ஜெபம் பண்றேன். 3 a.m. I pray. சந்தோஷம். Feel very happy. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன். I'm getting up at 4 a.m. and சந்தோஷம். praying. We feel happy. என்னால முடியாதுங்க. I cannot do that. எனக்கு நல்ல தூக்கம் வருதே, இழுத்துட்டு போராடி 4 மணிக்கு மேல தான் தூங்க I வருது. struggle and I sleep only at 4 a.m. 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. Get up at 3 a.m. and 4 pray. மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. You can get up at 4 a.m. and அது pray. தப்பு கிடையாது. It is not wrong. ஆமென்.
காரணம் என்ன? What is the அந்த reason? 3 மணிக்கு ஜெபம் பண்ணும் பொழுது When you pray at 3 a.m., யாரது பிரச்சனையும் இருக்காது, there wouldn't be any disturbance from யாரது anyone. தொந்தரவும் இருக்காது. There would not be any disturbance 4 from மணிக்கு anyone. எந்திரிச்சு ஜெபம் பண்ணும் பொழுது When you get up and pray at 4 மைண்ட் a.m., ஃப்ரெஷ்ஷா your இருக்கும். mind is very fresh at that இதெல்லாம் time. நல்லது. All these things are good. ஆனால் அதை தாண்டி But beyond that, 3 மணி நேரத்திற்கு பிறகு, after those 3 hours of 4 மணி prayers, நேர ஜெபத்திற்கு பிறகு after the 4 hours of prayers, என் பார்வை எங்கோ, where my eyes are, என் வாழ்க்கை அங்கே. and my life is சொல்லுங்க, there. என் பார்வை எங்கோ, Where my eyes are, என் வாழ்க்கை and அங்கே. that's where my life is. நான் 2 சாப்டர் வாசிக்கிறேன் பாஸ்டர். I'm reading 2 chapters a day. பைபிள்ல 2 சாப்டர் ஒரு நாளைக்கு வாசிக்கிறேன். Every day I read 2 chapters. சந்தோஷம். Very nice. பக்கத்துல Good. பார்த்து சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லுங்களே. Say I feel happy. ஆனால் அதை தாண்டி But beyond that, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்களோ, how many hours you are praying, எவ்வளவு சாப்டர் how many வாசிக்கிறீங்களோ, ever chapters that you are உங்கள் பார்வை reading, எங்கோ, where your eyes உங்க are, வாழ்க்கை அங்கே. and your life is there. சொல்லுங்க, என் பார்வை எங்கோ, Where my eyes என் are, வாழ்க்கை அங்கே. and my life is there. நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு போறேன் பாஸ்டர். Every week I go to the church. மிஸ் பண்ணாம சர்ச்சுக்கு போறேன். Without missing, I go to the church. நான் போன வாரம் சொன்னேன், Last week I said, நான் இந்த வாரமும் சொன்ன பேக்ல எந்த சேரும் போடாதீங்கன்னு even சொன்னேன். this week I said at the back, do not put any chairs. நிறைய பேர் பின்னாடி உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்றதுக்கே அவங்களுக்கு அவசியம் இல்ல. Many people sitting at the back, they do not want to concentrate. எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. It doesn't matter if there are many கேட்ட distractions. மெசேஜ் தானே, I've heard this message. கேட்ட மெசேஜ் தானே. நீ I heard ராயனுக்கு this முன்பாக message. இருக்கணும். God is not done with you yet. God is not done with you yet. You need to பரவாயில்ல, நம்ம be. பின்னாடி உட்கார்ந்துக்கிறலாம். It's okay if I sit at the back. டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல. It's okay even if I get நான் distracted. சர்ச்சுக்கு போறேன், I'm going to the church, அது போதாது. and that is not enough. வெறும் சர்ச்சுக்கு போகிறது போதாது. It is not enough just you come to இங்க the கை church. வச்சு சொல்லுங்க, என் பார்வை எங்கோ, Where my eyes என் are, பார்வை எங்கோ, where my eyes என் are, வாழ்க்கை அங்கே. and that's where my life is. ஆமென். என் பார்வை எங்கோ, என் வாழ்க்கை அங்கே. Where my eyes are, and that's where my So life you is. and I நீங்களும் நானும் need to identify the real problem. உண்மையான பிரச்சனையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Amen. சொல்லுங்க, உண்மையான பிரச்சனை. The real problem. சத்தமா சொல்லுங்க, உண்மையான பிரச்சனை. The real problem. Looking is not the problem. பார்ப்பதில் பிரச்சனை கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, looking is not the problem. பார்ப்பதில் பிரச்சனை கிடையாது. Your focus is the problem. நீங்க எதில் மேல் கவனம் வைக்கிறீர்களோ அதுவே சொல்லுங்க, பிரச்சனை. பார்ப்பது தப்பல்லன்னு சொல்லுங்களேன். It's not a problem to look. ஆனால் எதை கவனிக்கிறீர்களோ, But whatever you're focusing, உங்க ஃபோக்கஸ் எதன் மீது இருக்கிறதோ. whichever thing that you are focusing. நான் ஒரு போட்டோகிராஃபர். I'm a photographer. எனக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப ஒரு பேஷன் தான் எனக்கு. Photography is a passion for me. அந்த போட்டோகிராஃப் பண்ணும் பொழுது, So when I take அந்த photographs, வியூ ஃபைண்டர்ல பார்க்கும் பொழுது, so when I look at through the viewfinder, அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும். and there would be a point of focus அதுல in that, ஸ்பாட் ஃபோக்கஸ் and இருக்கும், there is a spot focus in ஜோன் that, ஃபோக்கஸ் and இருக்கும். there's a zoom focus. இப்படி எல்லாம் நிறைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் So இருக்கும். there are many focus areas, features are அந்த there. வியூ ஃபைண்டர்ல பார்த்துட்டு So looking at the viewfinder, நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ whatever you need to focus, அத மேல நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸை டச் பண்ணணும். so you need to touch the point of focus for நான் that. காலையில இங்க பாடுறவங்கள நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு So இருந்தேன். morning I was trying to focus people who were singing முன்னாடி here. இருந்து பாடுறவங்கள ஃபோக்கஸ் பண்ண போகும் பொழுது So when I was trying to focus the people who were singing, கேமரா கீழ்ப்படியல. the camera did not obey me. நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ To whom I wanted to focus, அந்த கேமரா மத்தவங்கள ஃபோக்கஸ் but the பண்ணுச்சு. camera started focusing the others. எல்லாரையும் எடுக்கணும். I have to take ஆனா photos of நான் எந்த everybody. ஃபோக்கஸை வைக்கிறேனோ But the point where I'm keeping my focus, அந்த பிக்சர் தான் ஷார்ப்பா வருங்க. and that picture will come sharp. ஆக வியூ ஃபைண்டரை பார்க்கிறது பிரச்சனை கிடையாது. The problem is not with the எதை viewfinder, ஃபோக்கஸ் பண்றோமோ but whatever that we are focusing, அத பொறுத்து தான் பிக்சர் அமையும். and depending on that only the picture comes பக்கத்துல out. பார்த்து சொல்லுங்க, பார்வை தப்பல்லன்னு சொல்லுங்களே. So looking is not the பார்வை problem. பிரச்சனை அல்ல. Looking is not the என் problem. ஃபோக்கஸ் எங்க இருக்கிறதோ Wherever my focus is, அங்குதான் என் வாழ்க்கை இருக்கிறது. and that is where my life சொல்லுங்க, is. இங்க கை வச்சு சொல்லுங்க, என் ஃபோக்கஸ் எங்க இருக்கிறதோ, Wherever is my focus, என் ஃபோக்கஸ் எங்க இருக்கிறதோ wherever is my focus, அங்குதான் என் வாழ்க்கை and இருக்கிறது. that is where my life is. Hallelujah. We need to refocus. ஆகவே நாம் மறுபடியுமாக நம்முடைய Turn கவனத்தை to somebody and say refocus. So we need to refocus. 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 Refocus We need to refocus. on the right principles. சரியான principles மேல் நம்முடைய focus-ஐ Refocus. வைக்க வேண்டும்.
we should on the refocus. right places, சரியான இடத்தின் மேல் refocus நாம் நம்முடைய கவனத்தை on வைக்க the right வேண்டும். people. சரியான மக்கள் மேல். சொல்லுங்க, என் பார்வை எங்கோ, Wherever my என் eyes are வாழ்க்கை அங்கே. and my life is there. ஆமென். சொல்லுங்க, நான் ரீஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. Say, I need to refocus. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? Let's lift both our ரெண்டு hands. கரங்களை உயர்த்துவோமா? Let's lift both our ஆண்டவரே, hands. Dear Lord, நான் ரீஃபோக்கஸ் பண்ணட்டும்பா. let me refocus, என் God. பார்வை எங்குண்டோ Wherever my அங்கே eyes என் are வாழ்க்கை. and there my life is. உலகத்து மீது அல்ல, It's not on the world, உலகத்து பணத்தின் மீது அல்ல, not on the money of this உலகத்து world, பொருளின் மீது அல்ல, not on the material things, உலகத்து ஆஸ்தியின் மீது அல்ல, not on the possessions of this உலகத்தின் புகழ் world, மீது அல்ல, not on the things of this world, உலகத்து அதிகாரத்தின் மீது அல்ல. not on the authority of the ஆண்டவரே, world, என் ஃபோக்கஸ் எல்லாமே but my focus is உம் மீது God. இருக்கணும்பா. It should be on you, என் God. ஃபோக்கஸ் உம் மீது இருக்கிற வரை Till my focus is upon you, என் வாழ்க்கை அங்குதான் and இருக்கும். my life will continue உங்க to be நாம there, மகிமைப்படுமே. and your name would be இயேசுவின் glorified. நாமத்தில். In Jesus' name. ஆமென். Amen. God never commanded us to be blind to the world. இந்த உலகத்துக்கு நாம் குருடர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபொழுதும் சொல்லவில்லை. சொல்லலங்க. நீ கண்ணை மூடிக்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலங்க. God never said close your eyes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணை மூடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலங்க. Say, God never said to close your கண்ணை eyes. மூடினா எப்படி நடக்க முடியுங்க? When you close your eyes, how can you walk? கண்ணை மூடினா எப்படி வண்டி ஓட்ட How முடியுங்க? can you drive your vehicle when you close your கண்ணை eyes? மூட முடியாதுங்க. You cannot close your eyes. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணை மூட முடியாதுன்னு Say you சொல்லுங்க. cannot close your eyes. கண்ணை மூட வேண்டிய அவசியமும் And கிடையாது. there's no necessity for you to close your ஆண்டவருடைய eyes. பிள்ளைகள் The people of அதை children of தாண்டி God, போகணும். they have to go beyond என்ன that. நடந்தாலும், Whatever may ஏது happen, நடந்தாலும், whatever may எந்த happen, பெருங்காற்று வீசினாலும், though a big storm may hit என்ன you, பேய்மழை வந்தாலும், though there may be a flood against you, ஆமென், டாரன்ஷியல் ரெயின், torrential rain, எந்த புயல் காற்று, whatever எந்த storm that பேய்மழை, may come, whatever எந்த torrential வெள்ளம் rain, வந்தாலும், whatever flood that எந்த may come, கோலியாத்தை நம்ம எதிர்த்தாலும், whatever Goliath may come என் before us, கண்கள் my eyes என் ஆண்டவர் மீது இருக்கும். it is fixed upon God. என் ஆண்டவர் மீது இருக்கிறவரை, Till it is upon my God, ஆமென், என்னை ஒன்றும் அசைக்காது. nothing can shake me. We live in a time நாம் எப்பேற்பட்ட காலத்திலே where வாழ்கிறோம். everything is urgent. எல்லாம் உடனடியாக நடந்து விட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, everything is urgent ன்னு சொல்லுங்களேன். Everything is urgent. எல்லாம் அவசரம் 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 அவசரம். Everything is urgent. என்ன அவசரம் தான். யாரும் என்ன இந்த வண்டி ஓட்டுற லூசுங்களை பாருங்க வெளியில. Look at those people who are driving the மண்ட vehicle. வெறியில ஓட்டுறானுங்க. They drive like a இதுங்களுக்கெல்லாம் mad என்ன person. ஆச்சுன்னு தெரியல. We don't understand what's இப்படி happening வரானுங்க to them. இப்படி வரானுங்க. They crisscross in the road. ஐயோ, ஓட்டுறதுக்கே பயமா இருக்குங்க. And you're so scared to get out நடக்க of, பயமா இருக்குங்க. scared to even walk on the இல்ல road. அவசர உலகம் பாருங்க. So people are urgent in everything. அவசரம் அவசரம். Everything urgency. உடனே பணம், Immediate money. உடனே புகழ், Immediate fame. உடனே பெயர், Immediate name. உடனே பொருள், Immediate things. உடனே சாதனை. Immediate they want to எல்லாம் achieve. immediate, everything is urgent. Everything is immediate and இப்ப urgent. பண்ணலனா எப்ப If பண்ணுவேன்? I don't do now, when will I do பாருங்க, it? இப்ப நிமான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா So if you look in Nimans, ஒரு புது என்ன சவால் அவங்களுக்கு. they have a new challenge. அந்த நாள்ல Those days, இந்த அடிக்ஷன் சொன்னா என்ன, மதுபானத்துக்கு, ஆல்கஹால், சாராயம், கள்ளுக்கு அடிமையா இருப்பாங்க. so they always used to be people who are addicted to alcohol. அவங்கள ரெஹாபுக்கு கொண்டு போய் So they would take them for rehab center அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. and they would put them there. ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். And because they have to come out of alcoholic ட்ரக் addiction, அடிக்ஷன்ல இருந்து வெளியே to வரணும். bring them out of drug addiction. இப்போ பயங்கரமான அடிக்ஷன் எல்லாம் வேற அடிக்ஷன் But போயிடுச்சுங்க. you see addictions going at different levels these ஒரு ஆளு days. பாத்தீங்கன்னு சொன்னா One person, அவனுக்கு குடும்பம் இருக்கு, he has a family, மனைவி இருக்கு, he has his wife, பிள்ளைங்க he இருக்கிறாங்க, has children, எல்லாம் இருக்கு, all he has, ஆனா அடிக்ட் ஆயிருக்கிறான். but he's addicted. எதுக்கு அடிக்ட்? To what he's addicted ஸ்டாக் to? மார்க்கெட்டுக்கு He's அடிக்ட். addicted to stock market. எப்பொழுது பார்த்தாலும் All the time, அந்த ஸ்கிரீன் முன்னாலேயே இருக்கிறான். he would always sit before the screen. ஸ்டாக் மார்க்கெட் அடிக்ட் பாருங்க. He's addicted to stock market. எதுல பணம் போடலாம், To where can I invest my எந்த money? ஸ்டாக்க வாங்கலாம், Which stock can I எந்த purchase? ஸ்டாக்க விக்கலாம், Which stock can I sell? எதுல போட்டா ரெட்டிப்பாகும், Which particular share if I buy it எதுல will போட்டா become எனக்கு double? லாபம் கிடைக்கும். Which share I will get more அந்த profit? ஸ்டாக்குக்கு அடிமையா இருக்கிறாங்க. So he is addicted to stock market. 24/7 24/7. he's looking at the screen. அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கான். Where should I buy? எங்க நான் வாங்கணும்? Where should I invest? நான் எந்த இடத்துல இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் which பண்ணணும், should I sell? எதை நான் விக்கணும். இப்படிதாங்க. Just like மனைவி this, கிடையாது, he's not cared about his பிள்ளைங்க wife, கிடையாது, he's not taking care of his தூக்கம் children, கிடையாது. he's not sleeping either. கடைசியில் என்ன பண்ணாங்க? So finally what happened? நிமான்ஸ்ல கொண்டு போய் They அட்மிட் put him பண்ணாங்க. admitted him in Naaman's என்னென்ன hospital. மாதிரி அடிமைகள் பாருங்க, So you see what kind of addictions என்னென்ன people மாதிரி are, கட்டுகள் பாருங்க. what kind of bondages people are getting சிலர் அந்த into. குதிரை மேலேயே ரேஸ் மேலேயே இருப்பாங்க, Some they are in that horse race, சிலர் அந்த லாட்டரி மேலேயே and இருப்பாங்க. some people focus on the lotteries. கேரளா லாட்டரி வேணுமா, Do you want Kerala lottery? கர்நாடகா லாட்டரி Do வேணுமா, you want Karnataka என்ன lottery? அதுலயே அடிக்டா So இருப்பாங்க. they're addicted to lotteries. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? என்ன காரணம் என்ன? What is the reason? எவ்ரிதிங் இஸ் அர்ஜென்ட். எல்லாம் உடனடியா அவசரமாக சீக்கிரம் வேண்டும். பணம் பண்ணு, So சீக்கிரம் they பணம் want to பண்ணு. earn quick money. We live in a time where everything is loud. எல்லாமே உரத்த சத்தமாக இருக்கிறது. நீங்க எதையும் பார்க்க முடியாதுங்க. You cannot see anything. இங்க ஒருத்தன் கத்துவான், One place one person அங்க is ஒருத்தன் shouting, கத்துவான். another person is shouting We from should the other acknowledge side. the reality. உண்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Acknowledge the reality. அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். Listen to this. இதை கவனமாக My கேளுங்க. time is short. எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. Attention. இந்த attention Your ஆனது, attention. உங்களுடைய அந்த attention, My attention என்னுடைய அந்த பார்வை, has become the world's most valuable currency. அது இந்த உலகத்தில் வெளியேறப்பட்ட பணமாக இருக்கிறது. சொல்லுங்க என் கவனம் சொல்லுங்களேன். So my attention, இங்க கை வச்சு சொல்லுங்க என் கவனம். my attention, இங்க கை வச்சு சொல்லுங்க என் பார்வைங்க. my attention, அது உலகத்து கரன்சியாக விலையேற பெற்ற பணமாக இருக்கிறது. it's the most costly price of the world. காரணம் என்ன? What is the reason? நான் எதை பார்க்கறனோ அது காசுங்க. Whatever I see is money. எதை பார்க்கறனோ? Whatever I see. நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ் ரீல பார்க்கறீங்களா? If you are watching a 30-second reel, ஹலோ, நீங்க 30 செகண்ட்ஸ் ரீல பார்க்கறீங்களா? are you watching 30 seconds reel? அந்த ரீலுக்கு அடிக்டா இருக்கிறாங்க. And people are addicted to the reels. ஆட்டோக்கார ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அன்னைக்கு ஆட்டோ டிரைவர். So one day the auto driver was riding his பயங்கர vehicle, டிராபிக். and it was a heavy traffic. அவன் சிரிச்சிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். He is smiling and he is riding. பார்த்தா முன்னாடி என்ன போனை வச்சுக்கிட்டு இருக்கிறான். But he has a phone in front of him. கிட்ட பார்த்தோம், இவன் ஓட்டிக்கிட்டே ரீல பார்த்துக்கிட்டு இருக்கிறான். He driving his auto, he is seeing the reel என்ன and laughing. லூசுங்க பெருகிட்டு இருக்கு பாருங்க. You see those kind of என்ன people மாதிரி are addiction increasing. பாருங்க. What kind of addictions people are 30 into? செகண்ட் நீங்க ரீல So பாத்தீங்கன்னா for 30 seconds if you watch a reel, யாரோ பணம் பண்றாங்க. somebody is making money It is somewhere. money for somebody. யாரோ ஒருவருக்கு அந்த இடத்திலே பணம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். என்ன 30 நிமிஷம் நீங்க ஒரு சீரியல் பாத்தீங்கன்னு சொன்னா So for 30 minutes if you watch a serial, அது யாரோ பணம் பண்றாங்க. somebody is making money there. பிக் பாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா If you watch Big Boss, நம்ம ஆளுங்க எதை மிஸ் பண்ணாலும் பிக் பாஸ் மிஸ் பண்றது our கிடையாது. people would miss anything but they will not miss Big சங்கீதக்கார Boss. சொல்றா என் கண்களை உம்மீது ஏறெடுப்பேன். Psalmist says, I look upon to you, my நீங்க தான் God. எனக்கு பிக் பாஸ். It says, you are my big boss, God. ஒரு குட்டி என்கிட்ட வந்து A கேக்குறா, little one comes to me and asks, ಅಂಕಲ್ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಗ್ ಬಾಸ್ ನೋಡಲ್ಲ? உங்க வீட்ல Big Boss பார்க்க மாட்டீங்களா? ಏನೋ ಬಿಗ್ ಬಾಸ್, ನಾನೇ ಬಿಗ್ ಬಾಸ್ ಅಂತ சொன்னேன். I said, I am Big Boss. ಅಲ್ಲ ಅಂಕಲ್, ನೀವು ರಿಮೋಟ್ ಕೊಡಿ ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ. I said, ரிமோட்டை கொடுங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ಏನೋ ಇವತ್ತು ಫೈನಲ್ ಅಂಕಲ್. இன்னைக்கு ஃபைனல் Big Boss. என்ன அப்படிங்கறான். அப்புறம் பார்த்துட்டு வந்து சொல்றான், ನೀವು ನೋಡಿ. Watching that and he says, ಯಾರ್ ಗೆದ್ದಿದ್ದು ಗೊತ್ತಿಲ್ಲ. யார் வின் பண்ணாங்கன்னு தெரியாது. ಏಯ್ ಹೇಳೋ, ಯಾರ್ ಗೆದ್ದಿದ್ದು? யார் வின் பண்ணாங்க சொல்லு. ಗಿಲ್ಲಿ ಗೆದ್ದ. ஹலோ, இங்க கவனிங்க, அந்த பிக் பாஸ்ல நடக்கிறதெல்லாம் நமக்கு என்ன பிரயோஜனம்? What is our gain watching அந்த that Big Boss? பரிசுக்காக அதுங்க போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு They fight and for that to get that big money there. என்னெல்லாம் பண்றாங்க, அத பார்த்து நமக்கு என்ன லாபங்க? And they do so many things, and what is the gain for us watching them? அவங்க பணம் பண்றாங்க. They are making money. ஆக என் பார்வை எங்குண்டோ? So where my eyes are, இங்க கை வச்சு சொல்லுங்க, என் பார்வை எங்குண்டோ where my eyes goes, அங்கே என் வாழ்க்கை. and there my life is. Whatever has your attention, எது உங்கள் கவனத்தை இருக்கிறதோ, whatever has your attention, எது உங்களுடைய கவனத்தை இருக்கிறதோ, has your permission. அந்த இடத்துல நீங்க பெர்மிஷன் கொடுத்து விடுறீங்க. எதுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ, whatever things that you give much எதை importance, நீங்க ரொம்ப பார்க்கறீங்களோ, whatever things that you see again and அது again, உங்க அனுமதியை பெற்று விடுகிறது. it is taking your permission. உங்க வாழ்க்கைக்குள்ளாக வந்து It விடுகிறது. comes into your life. ஆமென். எதை ரொம்ப பார்க்கறீங்களோ, Whatever you see again அது and உங்க again, வாழ்க்கையாகவே and that மாறுகிறது. becomes your life. ஆமென். சினிமா போகும்போது எப்படி போறான் தெரியுங்களா? So do you know how people go when they
watch என்ன cinema. இந்த சினிமாவுக்கு போகும்போது அவசரமா போவான், ரொம்ப அப்படியே So போவான் they பாருங்க. go very urgently to watch a இப்படிதான் movie, போவான். and they would walk that way. வெளியே வரும்போது இப்படி கெத்தா But வருவான். when they come out, they come with gettu. அவன் டூப் போட்டு 10 பேர் அடிச்சிருக்கிறான். With putting dupe, he would have hit 10 people. நம்மாளு தொடப்ப குச்சி மாதிரி இருக்கு. And our person who உப்புனா was உழுற like so மாதிரி thin and இருக்கு. would fall. என்ன if you இது breathe அப்படி it. வருது பாருங்க. And look at the way that person இது என்னவோ comes 10 out, பேர் அடிக்கிற மாதிரி. as if he can beat up 10 of அத them. பார்த்து அதே மாதிரி ஆயிடுறான் பாருங்க. And looking at that movie star, he would also become யாரோ like that பணம் person. பண்றான். Somebody is making money, கோடிகள்ல பணம் பண்றான். making money in crores, பயங்கரமா சம்பாதிக்கிறான். and he is earning so much. யார் காசுங்க? Whose money is that? உங்க பார்வைதான். It is your eyes. உங்க நேரம் தான். It's your time. ஆக நல்லா கவனிக்கணுங்க. So listen carefully. Whatever has your attention, எது உங்களுடைய கவனத்தை has இருக்கிறதோ, your permission. அங்கே நீங்கள் அங்கே அனுமதி கொடுத்து அந்த விடுவீர்கள். நாள்ல பாத்தீங்கன்னு So சொன்னா, if you look at those days, எங்க நாள்ல பாத்தீங்கன்னா, in our days, உங்க நாள்ல பாத்தீங்கன்னு in சொன்னா, my days, லேண்ட் தான் மணி, land was money, என்ன கோல்டு தான் மணி. gold was money, ஆக மத்த காரியங்கள் தான் மணி. all the other things was money. இன்னைக்கு Today, பவர் எதுல இருக்கு தெரியுங்களா? where you can see the power is உங்க that அட்டென்ஷன்ல இருக்கு. it is in your attention. நீங்க எதை ரொம்ப கவனிக்கிறீங்களோ, So whichever thing that you are keenly எதை ரொம்ப observing, பாக்குறீங்களோ, whatever that you are giving your utmost அதுதான் உங்கள் attention, வாழ்க்கை. and that becomes your life. ஆக நாம் என்ன செய்யணுங்க? So what we should do, என் பார்வையை நான் அறிந்து கொள்ள வேண்டும். I need to know where I'm putting my The world attention. doesn't need to own you. இந்த உலகம் உங்களை சொந்தம் கொண்டாட தேவையில்லை. Amen. உலகத்துக்கு நீங்க தேவையில்லை. The world doesn't need you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்கு நீங்க The தேவையில்லை. world doesn't need you. உலகத்துக்கு தேவையானதெல்லாம் Whatever the world needs உங்க அட்டென்ஷன் is தான். your attention. உங்க அட்டென்ஷனை கொடுத்துட்டீங்கன்னு So சொன்னா if you give your attention, அது போதுங்க. and that is enough for the world. Amen. நீங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? It only needs to distract you. அது உங்களை திசை திருப்புவதிலே இருக்கும். ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, If you are going in one way உறுதியா போயிட்டு and இருக்கிறீங்க, you are going strong in that path, வைராகியமா போயிட்டு you இருக்கிறீங்க, go so strong in that ஆண்டவர் path, நாமத்தை மயப்படுத்திட்டு and you are இருக்கிறீங்க. glorifying your name of God in that path. சாத்தான் என்ன செய்றாங்க? What would Satan do உங்க there? விசுவாசத்தை தாக்க அவன் முயற்சிக்க மாட்டான். He will not try to hit your faith இங்க there. இங்க கை வச்சு சொல்லுங்க, என் விசுவாசத்தை தாக்க முடியாதுன்னு He சொல்லுங்க. cannot distract my faith. ஆண்டவருடைய சத்தியத்தையும் தாக்க முடியாது. He cannot do something to the faith, the The truth. truth. The truth. Because ஏனென்றால் Satan cannot attack the truth. சாத்தானால் அந்த சத்தியத்தை அவனால் அட்டாக் செய்ய Because முடியாது. Jesus said, I am the truth. ஏனென்றால் இயேசு சொல்கிறார், நானே சத்தியமாக இருக்கிறேன். சாத்தான் சத்தியத்தை தாக்க முடியாது. Satan cannot attack the truth. ஆனால் அவன் என்ன செய்யலாம்? But what he can do is that சத்தியத்திலிருந்து from the truth உங்கள் கவனத்தை he திருப்பலாம். can deviate your attention. இங்க சத்திய வார்த்தை வருகிறது. So the word is coming. எங்க வாலண்டியர்ஸ்க்கு சொன்னேன், I told my volunteers, பின்னாடி சேர் போடாதீங்க. do not put chairs behind. ஏன்னா கவனிக்கிறது இல்ல, சாத்தான் அந்த சத்தியத்தை கேட்பறதுல இருந்து அவங்க கவனத்தை திசை திருப்புறான். Because Satan is just taking their attention away from the truth. விசுவாசி தான், நீங்க இல்லன்னு You சொல்லல. are a believer, I'm not denying கிறிஸ்டியன் தான் that. இல்லன்னு சொல்லல. கிறிஸ்டியன் You தான் are a இல்ல. Christian, I'm not ஆனா denying அவன் என்ன that. செய்யறான்? But what he does, வேற எதையும் தாக்க வேண்டிய he will அவசியம் இல்லை. need not attack anything. இந்த செய்தியை நீ கேட்காதப்பா, Do not listen to this message. அது போதும். And that is enough. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? இந்த செய்தியை நீ கேட்காத, You வேண்டாம். need not listen to this message. That's it. அதான் போதும். That is enough. அங்க நல்லா கவனிங்க. So listen carefully. கடைசியில நான் முடிக்கிறேன். Finally, I say this. Resist the temptation. அந்த அந்த சோதனைக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்க்கணும். Resist the temptation. Resist the temptation. Mark chapter number 4. Mark chapter 4. Choir, please come to the platform. Mark chapter number 4. Mark 4. Verse number 19. 19வது வசனம். But the worries and cares of the world. உலக காரியங்களை குறித்து கவலை. உலக காரியத்தின் கவலைகள். The distractions of this age with its worldly pleasures. உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் and the deceitfulness மற்ற எல்லா காரியங்களும் and the false security and glamour. இச்சைகளும் உட்பிரவேசித்து wealth, fame, passionate desires. எல்லா விதமான இச்சைகள், ஆசைகள், பொருட்கள் இதெல்லாம் நம்மள choke பண்ணுதுங்க. all these things are choking us. நம்ம பார்வை எடுக்குதுங்க. And it is taking away our attention. இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? இத செய்யினே.
you do this. நான் இதை சொல்ல மறந்துட்டேன். I forgot to say this. என்ன, before you die, நீங்க மரிப்பதற்கு முன்பாக 7 places you should see before you die. நீங்க சாகறதுக்கு முன்னாடி 7 இடத்து போய் பாத்துறணும். என்னவா, எத்தனை பிளேஸா? How many places? 7 places you should see before you die. நீங்க சாகறதுக்கு முன்னாடி இந்த 7 இடத்துக்கு போயிரணும். Switzerland, Switzerland, ஹலோ, நியூயார்க், New York, காஷ்மீர், Kashmir. நம்மால பக்கத்துல இருக்கிற ஊட்டிக்கே போயிருங்க. Our man would not have gone even to Ooty. யோ, ஊட்டிக்கே போகலையா? I'm not even traveled to சாகறதுக்கு முன்னால. Ooty. Before I die. இதான் உலகங்க. And that's what the world நீ says. சாகறதுக்கு முன்னால இங்கெல்லாம் போயிடு. Before you die, you have to go to all these சாகறதுக்கு முன்னால places. இதெல்லாம் வாங்கிடு. Before you die, you have to buy all these things. சாகறதுக்கு முன்னால இதெல்லாம் அடைஞ்சிடு. Before you die, you have to achieve all these things. நமக்கு அதெல்லங்க. It isn't, all those things are ஆமென். not for அந்த us. மாதிரி வாழ்க்கை அல்ல. It's not that kind of a life.